சொல்லி அடிப்பேனடி அடிச்சேன்னு நான் நெத்தி அடிதானடி. ஏன்க்கா உங்களுக்கு மட்டும் தான் பாட்டு பாட தெரியுமோ? எனக்கு தெரியாதோ? அக்கா அமல அக்கா. பின்ன அக்கா இல்லாம நீங்க எனக்கு தங்கச்சியா? முடியெல்லாம் நரைச்சு போச்சு. ஏடி ஆமா உன் முடி மட்டும் எப்படிடி எப்பவுமே கருப்பாவே இருக்கு? எனக்கு தானே தெரியும் என் முடி எப்படி கருப்பா இருக்குன்னு. அது ஒரு சிதம்பர ரகசியம், யார்ட்டையும் சொல்லப்படாது. வேற ஒண்ணும் இல்லக்கா, எல்லாம் நான் இளமையா இருக்கேன் பத்தியா அதானே. என்னையோட 2 வயசு தான் கம்மியா இருப்பா. இவளுக்கு எப்படி முடி கருப்பா இருக்குன்னு தெரியலையே. ரொம்ப நாள் இந்த டவுட் இருக்கு, இதை சீக்கிரம் கிளியர் பண்ணணும். இவ முடிய பத்தி யோசிச்சதுல எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. ஒரு காபி குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எக்கா உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. ஒரு காபி குடிச்சா நல்லா இருக்கும். எனக்கு தோணா உனக்கும் தோணிருமே. மருமவுளே ஏமா மருமவுளே, அத்திக்கு ஒரு காபி கொண்டாமா. இதோ வரேங்கத்த. நீங்க மட்டும் தான் காபி குடிக்கணுமா? நான் குடிக்கப்படாதா? மருமவுளே ஏமா மருமவுளே, அத்திக்கு ஒரு காபி கொண்டாமா. இதோ வரேன். உங்களுக்கு என்ன காப்பி வேணும்? சுக்கு காப்பி வேணுமா இல்ல நார்மல் காப்பி வேணுமா? எனக்கு சிலர்கிட்ட பேசி பேசி தொண்டையெல்லாம் வலிக்குது மருமகளே. நல்ல சுக்கு காப்பியா போட்டு எடுத்துட்டு வா, தொண்டை துறக்கட்டும். கத்தி கத்தி பேச வேண்டியது இருக்கு. ஆமா அப்படியே பேச்சு போட்டியில போய் பேசிட்டு வந்துட்டு காக்கும். வீட்டுல வெட்டியா இருக்கிறதுக்கே தொண்டை வலிக்குதாக்கும் உனக்கு. அத்த உங்களுக்கு என்ன காப்பி தான் வேணும்? வேலை வெட்டி இல்லாதவளே சுக்கு காப்பி கேட்கா. இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தவளாக்கும் நானு. எனக்கு நீயே ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க சரி. 5 நிமிஷம் கழிச்சு வரேன், போட்டு ரெடியா வச்சிரு. அவங்க மட்டும் தான் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பாங்களோ? நான் எடுப்பேன். நான் 5 நிமிஷம் கழிச்சு வர்றேன், எனக்கு ரெடியா வச்சிரு. சரி. ஐயோ 5 நிமிஷம் கழிச்சு நானும் வரேன். எனக்கு யாராவது ஒருத்தர் காப்பி போட்டு தாங்களேன். என்னம்மா மருமகளே என்னாச்சு? வாங்க பெரிய மாமனாரே. அதை ஏன் கேக்குறீங்க? பெரிய மாமியார் ஒரு பக்கம், சின்ன மாமியார் ஒரு பக்கம், இனிய பாடா படுத்துறாங்க. ஒண்ணு பண்ணு மருமகளே, இவளுக்கு தொல்லை தாங்க முடியலன்னு வச்சுக்கோயே. பெசாட்டி நான் புதுசா ஒரு பொண்டாட்டியை கட்டிட்டு வரேன், அவளை வச்சு நீ சமாளிச்சுக்க. யோ சொட்ட மாமனாரே, ஏற்கனவே நீ 2 பொண்டாட்டி கட்டினதுனால தான் நான் இந்த பாடுபடுதேன். இதுல இந்த வயசுல உனக்கு 3வது பொண்டாட்டி கேக்குதாக்கும். 3வது பொண்டாட்டி ஒழுங்கு மரியாதை மூடிட்டு ஓடி இருப்பதுக்க. இல்ல மருமகளே, 2 பொண்டாட்டியை தான் உன்னைய பாடா படுத்துறாளுங்க. ஒருவேளை 3வது பொண்டாட்டி வந்தா வச்சு உன்னை அன்பா பாத்துக்கிடுவாளன்னு நினைச்சேன். அப்பவே எங்க அம்மா சொன்னிச்சு, நாத்தனார் இல்லாத வீடுன்ட்டு இந்த வீட்டுக்கு போகாதடி, அவளுகளே மதினி நாத்தனார் மாதிரி சண்டை போடுவாளுங்க, நீ போய் பாடா பட வேண்டி இருக்குன்னு. நான் போட்ட கணக்கு தப்பா போச்சு. என்னடி சொல்ற? கணக்கு போட்டாடி என்ன கட்டிட்டு வந்த? அப்படி என்னடி கணக்கு போட்ட? எனக்கு நிறைய சொத்து கிடக்குதுன்னா? ஐயோ அப்படி இல்லைங்க. 2 மாமியார் இருந்துச்சுன்னா மாமியாருமே சண்டை போட்டுப்பாங்க, மருமகளை கண்டுக்காம விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க எல்லாம் தலைகீழ எல்லாம் நடக்குது. என்ன மருமகளே என்னாச்சு இன்னைக்கு? வழக்கமா ஏதாவது பண்ணுவாளுங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஒரு மாமியார் சாப்பிட போறேன்னு சொன்னா இன்னொரு மாமியார் எனக்கு ஸ்பெஷல் சாப்பாடு வேணும்னு கேக்குது. ஒரு மாமியார் காஃபி வேணும்னு சொன்னா இன்னொரு மாமியார் எனக்கு ஹார்லிக்ஸ் வேணும்னு கேக்குது. இதுல என்னடி எப்படினாலும் போட்டு கொடுக்கதானே போற, போட்டு கொடு. பாத்தியா மருமகளே, இந்த நீ கஷ்டப்படுறத நீ தான். நான் 3வது ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கலான்னு பார்த்தேன், கேட்டா நீ வேணான்ற. எதுக்கு? அவ வந்து போன் வீட்டா கேட்கறதுக்கா? ஒழுங்கு மரியாதை ஓடி இருப்பதுக்கா. மாமனாரேன்னு பார்க்க மாட்டேன், மண்டே உடச்சு. இப்பா இந்த வயசுல உங்களுக்கு இது தேவையாப்பா? ஒழுங்கு மரியாதை சும்மா இருங்களேப்பா. 1க்கு 2 இருக்கிறதுக்கு பதிலா 2க்கு 3 இருந்தா குடும்பம் நல்லா விருத்தியாகுமே நினைச்சேன். யாருக்கு யாவர்த்தம் புரியுது? யோ பாத்தியா உங்க அப்பாவை? என்னடி என்ன ஆச்சு? பின்ன என்னையா இது? 2 மாமியார் கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி சொன்னா உங்க அப்பா சொல்றாரு 3வது ஒரு பொண்டாட்டியை கட்டி 3வது மாமியாரை கூட்டிட்டு வரேன்னு சொல்றாரு. இந்த வயசுல இந்த மனுஷனுக்கு இந்த லொல்லு தேவைதானா ஐயா? என்னடி பண்றது? எங்க அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எங்க அப்பா 2ஆம் தரமா எங்க சித்தியவே கட்டினாரு. அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வராதுன்னு. உங்க சித்திக்காவது குழந்தை பிறந்துச்சா இல்லையா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா முதல்ல கட்டின அம்மாவுக்கே குழந்தையா பிறந்துட்டேன்டி. பின்ன எதுக்கியா? உங்க அப்பா வெயிட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு உன்னை பெத்து எடுத்துருக்கலாம்ல. உங்க சித்திய வேற கல்யாணம் பண்ணி இப்ப ஏன் உயிரை வாங்குறாரு? அப்படி சொல்லாதடி, 2 பேருமே எனக்கு அம்மா மாதிரி தான். 2 பேருமே உங்ககிட்ட அம்மா மாதிரி நடந்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. ஆனா 2 பேருமே என்கிட்ட மாமியார் மாதிரில நடந்துக்கிறாங்க. அதான் எனக்கு இப்ப பிரச்சனையே. சின்ன பொண்ணு, யாருக்காச்சும் இப்படி ஒரு குடும்பம் கிடைக்க மாட்டி? 2 மாமியாருக்கு ஒத்த மருமக. பாத்தியா சூப்பரா இருக்குல்ல? உங்க அப்பா மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டனா 2 மாமியார் இல்லையா, 3 மாமியாருக்கு சிங்கிள் மருமகளா இருப்பேன். அவர் கிடக்கிறாரு கேனப்பைய. ஆமா நாம இப்ப அம்மா அப்பா ஆகுறது? மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளே, இங்கு வாழ வந்த திருமகளே, மன்னாதி மன்னருடன் 100 ஆண்டு வாழ. மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளே, இங்கு வாழ வந்த திருமகளே. மருமகளே எம்மா மருமகளே, நான் சின்ன மாமியார் கூப்பிடுறேன்டி. மருமகளே எம்மா மருமகளே, நான் பெரிய மாமியார் கூப்பிடுறேன்டி. யோ 2 மாமியார் கிளவியும் கூப்பிட ஆரம்பிச்சிச்சியா? அடியே அவங்கிட்டே ஓடுறியடி. நான் உன்ன கூப்பிட்டு இருக்கேன், அது உன் காதுல விழலையா? யோ போச்சு. ஒருவேளை சின்ன மாமியார் என்ன கூப்பிட்டு ஏதாவது வேலை சொன்னா பதிலுக்கு பெரிய மாமியாரோ ஒரு வேலையை சொல்லும். அதே மாதிரி சின்ன மாமியார் எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோயேன், பெரிய மாமியார் நான் மட்டும் என்ன சும்மாவான்னு அது ஒரு பெரிய தண்டனையா கொடுக்குமியா. முதல்ல அவங்கள பாத்துட்டு வரேன், அப்புறமா உன் கூட வந்து டூ இட் பாடுறேன். மருமகளே இதோ வர்றேன்.
ஐயோ இதோ வர்றேன் ரெண்டு மாமியார் என்னைய திரும்ப திரும்ப கூப்பிட்டு பஞ்சராக்கிறாங்க. ஐயோ ரெண்டு கிழவியும் என்னைய காஃபியும் ஹார்லிக்ஸும் கேட்டுதே. இப்போ இந்த ரெண்டு பீஸையும் நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியலையே. என்ன பண்றது? என்னம்மா மருமகளே, நான் கேட்ட ஹார்லிக்ஸ் ரெடியா? அத்தை அது வந்து என்ன சொல்றத? என் மருமகளே பயந்து சாகுற. சின்னத்தைக்கு வேண்டி சுக்கு காபி போட்டே, உங்களுக்கு ஹார்லிக்ஸ் போடல, டைம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? அது வந்தத்த அவதான் என் மருமகளாச்சே. எனக்கெல்லாம் போட்டிருப்பா, உனக்கு தான் சுக்கு காபி போடுறதுக்கு சுக்கு இருக்கு, ஆனா டைம் இருக்காது. சொல்லு மருமகளே. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயி போச்சா? இந்த வீட்டுக்கே எஜமானி நான் தான், இந்த வீட்டுக்கே மகாராணி நான் தான். ஆமாத்தே, நீங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்க தானே, ஏன் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க? ஆமா, கூட பிறந்தான். இவ இருக்காளே இவ, என் புருஷனை நல்லா வளைச்சு போட்டுக்கிட்டா தெரியுமா? ஆமா, இவ புருஷே அப்படி மன்மத குஞ்சி இவரை வளைச்சு போடுறதுக்கு. பின்ன எப்படித்தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இந்த சொட்ட தலையற? அதை ஏண்டி கேக்குற? எனக்கு குழந்தை இல்ல, என் புருஷனை நீ கட்டிக்கேன்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை முடி கிளவிதான் என் காலில் விழுந்து அழுதுச்சு. சரி, கூட பிறந்த அக்காவாச்சேன்னு ஒத்துக்கிட்டேன். அப்படியே ஒத்துக்கிட்டானாலும் வந்து இவ வயத்துல ஒரு புழுவும் தங்கல பூச்சியும் தங்கல. பின்ன எனக்கு தான் குழந்தையே பிறந்துச்சு. அது எப்படி புழுவும் தங்கும் பூச்சியும் தங்கும்? வந்த நாள்ல இருந்து புருஷனை அவ வீட்டுக்குள்ள போட்டே கதவை பூட்டிட்டா. என் வீட்டு பக்கமே வர விடல. பின்ன எப்படி புழு பூச்செல்லாம் தங்கும்? என்னத்த சொல்றீங்களே, உங்ககிட்டே வர விடலையா? ஆமாண்டி, ஆமா. அது மட்டும் இல்லாம எங்க குழந்தை பிறந்துருமோ, சொத்தெல்லாம் என் குழந்தைக்கு வந்து சேர்ந்துருமோன்ற பயத்துல எங்க அக்காக்காரி இருக்காளே, அக்காக்காரி எனக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு நான் சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு மருந்து கலந்து கொடுத்துட்டாடி. அதான் என்னைக்கு எங்க அக்கா எனக்கு மருந்து கலந்து கொடுத்தான்னு தெரிஞ்சுச்சோ, அன்னையில இருந்தே அவ எனக்கு அக்கா இல்ல, எதிரின்னு முடிவு பண்ணிட்டேன். மருமவளே, இவளை கெட்டிக்கிட்டு வந்த விட்டு தான் எனக்கே தெரிஞ்சிச்சு எனக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு கோயில் கையில போய் வேண்டிக்கிட்டான்னு. ஏன்னா என் புருஷன் இவ ரெண்டாவது கட்டிக்கணும்ல, இவ பிளான் பண்ணி தான் கட்டிக்கிட்டா. அடப்போ மருமவளே, இவ புருஷனை நான் பிளான் பண்ணி கட்டிக்கிட்டேங்கிறதுல அவ கற்பனை. எனக்கு குழந்தை பிறக்காம ஆக்கினதே இவதான். ஆமாண்டி, ஏதோ ஒரு வேகத்துல என் புருஷனை கட்டிக்கேன்னு சொல்லிட்டேன். உடனே பல்லடிச்சுட்டு சொத்து கடைக்கு வந்துட்டல, அதான் எனக்கு பிடிக்கல. உனக்கு குழந்தை பிறக்க கூடாம இப்ப என்ன செய்வேன்? அத்தை விடுங்கத்தே, அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. விட்டுறாங்க. ஆனா நான் எல்லாமே தெரிஞ்சுதான் மருமகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன், தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேன். பாத்தியா மருமகளே, இவங்க ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தா வீட்டுல ஒன்னால நிம்மதியா வாழ முடியுமா? அதனாலதான் சொல்றேன், இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல அடிச்சுக்கிட்டு இருக்கட்டும். மூணாவதா ஒரு அத்தையை கட்டிட்டு வாரே, நீ பேசாம அவங்களோட சேர்ந்து நிம்மதியா வாழ மருமகளே. அட பல்லு போன கலட்டு பேலே, என்ன ரெண்டாவதா கட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம இன்னொரு பொண்ணை வேற நீ மூணாவதா கட்டிட்டு வரேன்னு நினைக்கிறியா? உன் மூஞ்ச நான் கட்டினதே பெருசு, இதுல என் தங்கச்சியை வேற கட்டிட்டு வந்துட்டேன். இதுல மூணாவதா ஒரு சக்காலத்துக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படிதானடா கலட்டு பேலே. பின்ன என்ன டீ, உன் கூட பிறந்த தங்கச்சியே கட்டிக்கிட்டதுனாலதான் உனக்கு பிடிக்கல. அது இது வேற ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு வந்தா நீ சந்தோஷமா அவளை ஏத்துக்கிட்டு வரல தங்கச்சா? ஓஹோ, மாமாக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு போல. எப்பா இந்த வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவையாப்பா? பாருங்க, உங்க அப்பாக்கு இந்த வயசுல இந்த ஆசை வேற. ஏய், எனக்காக இல்லடா, உன் பொண்டாட்டிக்காக ஒரு பாசமான மாமியார் இருக்குமேன்னு பார்த்தேன். யோ முடி நரைச்ச கிழவா, உன்னை பத்தி எங்களுக்கு தையா தெரியும். நீ எப்படிப்பட்ட ஆளு, எந்தெந்த நேரத்துல எந்தெந்த டைப்பா மூஞ்ச மாத்துவேன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் மாமியார் மருமக காமெடியே போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் கேட்டு நான் போடாம இருக்க முடியுமா? ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் மாமியார் மருமக ஸ்டோரியே வீடியோவா போட்டுலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அது இல்லாமல் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ்.